நித்யானந்தம். இப்போது ரீசெண்டாக சாமிஜி சொன்ன சத்தியங்கள் வந்து தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. அதாவது நாம் தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்ணோம்னா தர்மம் நம்மளைய காக்கும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து 4 இதை நம்ம கடைப்பிடிக்கணும். அதாவது நான்மறை அறங்கள் ஓங்க, அப்புறம் நல் தவம் செய்தல், வேள்வி மல்குதல், அதோட மேன்மைக்கொள் சைவநீதி. சைவநீதி வந்து நம்ம மேன்மைக்கொள்ள வச்சோம்னா இந்த 4 விஷயங்கள் நாம் பண்ணணும். நாம் பண்ணோம்னா தர்மம் நம்மளைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நம்ம தர்மத்தை ரட்சித்தாதான் தர்மம் நம்மளை ரட்சிக்கும். ஸோ இந்த மாதிரியான தர்மத்தை காக்கிறவங்க தான் இந்த தொகையடியார்கள்னு சொல்கிறது. தொகையடியார்கள்னால் வேறு யாரும் இல்லைங்க, அது கோயிலை சுற்றி வாழ்பவர்கள். கோயிலில் சேவை பண்ணிட்டு சின்ன சேவை பண்ணிட்டு இருந்தாங்க கூட அவங்களுமே தொகையடியார்கள் தான். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாமிஜி வந்து கைலாசத்துலேருந்து ஒரு புதிய திட்டம் உருவாக்கியிருக்காரு. அதாவது உங்களுடைய ஊரில் உங்களுடைய கிராமத்துலலாம் பழைய கோயில் ஏதாச்சும் இருக்குது, அதை வந்து புனரமைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுடைய அந்த கோயில் அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை நாங்கள் புனரமைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அமௌண்ட் அதை கலெக்ட் பண்ணி நீங்கள் அந்த கோயிலை புனரமைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் இந்த கீழே வந்து நான் லிங்க் போடுறேன். இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து கைலாசத்துலேருந்து பகவான் அளிக்கிறாரு. அதை மேட்ச் பண்ணி அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம். அதை வச்சு நீங்கள் கோயில் கட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்குது. தினந்தோறும் நம்ம ஒரு திட்டமும் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான உங்கள் ஊரில் கோயில்கள் புனரமைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஊர்க்காரங்கள்ட்ட பேசுங்க. பேசிட்டு இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இதுக்கு வேறு யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கோயில் அமைச்சிட்ருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் வரி சொல்லுங்கள், இந்த தகவலை தெரிவிங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது மற்றவங்களுக்கு கோயில் கட்டி கொடுக்கறதுக்காக நீங்கள் பாலமாக இருந்தீங்கன்னா அதனுடைய சிவப்புண்ணியமும் உங்களுக்கு தான் கிடைக்கும்.